தேர்தல் காலம் அப்படின்ற காரணத்துக்காக வந்து திமுக அரசு என்ன பண்ணுதுன்னா எல்லா சிறுபான்மையினரும் தாஜா செய்வதிலும் இருக்கு. அதன் குறிப்பாக வந்து முஸ்லீமில் பல்வேறு பிரிவுகள் இருக்கிறார்கள். தமிழ் பேசுகிறவர்கள், உருது பேசுகிறவர்கள் அப்படின்ற கூட பல்வேறு பிரிவுகள். இதுல குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த உருது முஸ்லீம்கள் வந்து அதிருப்தியில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு திமுக தலைமைக்கு தகவல் தெரிந்திருக்குது. எதனால அவங்க அந்த உருது பேசும் முஸ்லீம்கள் வந்து அந்த திமுக அரசு, அதாவது திமுக மேல் வந்து கோபத்தில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தங்களை வந்து இந்த அரசாங்கம் புறக்கணிக்கவும், முக்கியமாக வந்து வக்பு வாரியம் அரசு பதவிகளில் தங்களுக்கு எந்த ஒரு முக்கியத்துவம் போதிய அங்கீகாரம் வழங்காதனால வந்து அவர்கள் தங்கள் புறக்கணிக்கப்படுவதாக இருக்காங்க. இந்த மாதிரி தகவல் அவர்களுக்கு கிடைச்சோன்னே என்ன, தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரி ஒரு சிக்கல் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர்களை சமாதானப்படுத்தும் முயற்சியில் திமுக செயல்பட்டு வருகிறதாக ஒரு செய்தி இருக்கு. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? இப்ப அவங்க அதுல மெயினா சொல்லியிருக்கிறது நம்ம என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, வக்பு பிரச்சனையை தான் இப்ப வந்து அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இப்ப வக்பு பிரச்சனை அப்படின்னு சொல்லி முன்வைக்கும் பொழுது இப்ப நமக்கு என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப அவங்க வைக்கக்கூடிய சில கோரிக்கைகள் அப்படிங்கிறது அந்த அதிருப்திங்கிறது ஒரு நியாயமானதாகவும் இருக்கும் அப்படிங்கறதை தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த வக்பு அப்படிங்கிறதுக்காக இப்ப தர்கா இருக்கலாம், இல்ல சுன்னத் ஜமாத் இருக்கலாம், அல்லது ஷியா பிரிவினர்களுடைய இதுவாக இருக்கலாம், இவர்களுக்காக பலர் வந்து அந்த வக்ஃப், அதாவது நிலத்தை வந்து எழுதி வைப்பது என்பது அவங்களுடைய ஒரு இதுல எப்படி நம்ம கோவில்களுக்கு சொத்து எழுதி வைக்கிறோமோ அந்த மாதிரி அவங்க எழுதி வைக்கிறது ஒரு முறை இருக்கிறது. அப்படி இதை வந்து எப்படி நம்ம வந்து கோவில்களுக்காக ஒரு சொத்தை எழுதி வைக்கிறோம்னா அது என்ன பர்பஸ்க்காக அந்த கோவிலுக்கு இந்த சொத்தை எழுதி, இப்ப வந்து சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா அன்னதான கட்டளைக்கு என்று இப்போ ஒரு சொத்து எழுதி வச்சிருப்பாங்க. அப்படின்னா அதுல இருந்து வரக்கூடிய அந்த பணத்தை வந்து அன்னதானத்தை கொடுப்பதற்கு மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் என்ற அர்த்தம். அந்த மாதிரி ஒரு பர்பஸ்க்காக எழுதுறது. அப்படி அதே போல இந்த மாதிரி இவர்கள் இதுலயும் பலர் வந்து பல பர்பஸ்க்காக, இந்த வழிபாட்டு முறைக்காக, இப்ப ஏன்னா அவங்க இதுலயே பல வழிபாட்டு முறைகள் இருக்கு, பல முறைகள் இருக்கு. சோ அதுல வந்து வழிபடணும் அந்த மெத்தடுக்கு உள்ளதுக்காக அப்படின்னு அவங்க எழுதி வச்சிருந்தாங்கன்னா அந்த பர்பஸுக்கு தான் அதை உபயோகப்படுத்த முடியும். ஆனா இன்னைக்கு தமிழகத்துல என்ன நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரியான பல சொத்துக்கள் வந்து வக்ஃப் என்ற பெயரில் கபலீகரம் செய்யப்பட்டு அதுக்கு வந்து நேர்மாறான பர்பஸ்களுக்கு இப்போ உபயோகப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. உதாரணத்துக்கு நம்ம பல செய்திகள் நம்ம ஸ்ரீ டிவிலே பண்ணிருக்கோம். நாகூர் தர்காவில் நடந்தக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்க்குறோம். தர்காவுக்கு போனவர்கள் எல்லாம் இங்க வந்து தடுக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அதே போல வந்து இன்னும் கூட பாருங்க, இப்ப ரம்ஜான் நேரத்துல வந்து திருவல்லிக்கேணி பகுதிகள் இந்த மாதிரி இடத்துல வந்து அதாவது 2 மணி தொழுகை அப்படிங்கிறது வந்து ஒண்ணு முந்தைய காலங்கள்ல வந்து இருக்காது இந்த நேரங்கள்ல. ஆனா இப்ப வந்து இதை வந்து ஏற்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சில முஸ்லிம்கள் அதிருப்தி தெரிவிக்கிறதாகவும் கூட செய்திகள் எல்லாம் வருகிறது. ஸோ இந்த மாதிரி அதாவது அவங்கவுங்களுடைய வழிபாட்டு முறைகளை வந்து ஆக்கிரமிக்கக்கூடியது இன்னொரு அமைப்பாக, இன்னொருத்தர்கள் வந்து அதை மொத்தமாக முழுவதுமாக ஆக்கிரமிக்கக்கூடிய வேலைகள் இருக்கிறது. அதை நம்ம வந்து யாரை நம்ம இங்கு சொல்லிக் கொண்டிருக்கும் என்பது நேரலுக்கே நல்லா தெரியும். யாரு வந்து இப்ப வக்ஃப் போர்டு சேர்மனாக மீண்டும் மீண்டும் ஆக்கப்படுகிறார் என்பதிலிருந்தே நம்ம புரிந்து கொள்ள முடியும். மீண்டும் நவாஸ் கனியை தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கிறது. ஸோ இவரை போன்றவர்கள் தான் இப்போ வந்து பல இதுல வந்து இப்போ தொடர்ந்து அவர்கள் தான் இருக்கிறார்கள். இப்ப என்ன குற்றச்சாட்டு வருது அப்படின்னா, இப்ப திமுகவும் என்னன்னா இப்ப அவர்களுக்கு சாதகமாக இப்ப ஜவாஹிருல்லா, நவாஸ் கனி இப்ப போன்றவர்களை மட்டுமே இப்ப வந்து அவர்கள் வந்து ஆதரவாக வைத்துக்கொண்டு இப்ப அவங்களும் திமுகவுக்கு ஆதரவாக இருக்காங்க. ஒரு டூயல் இதை வச்சுக்கொண்டு இப்ப அவங்களுக்கு மட்டுமே திமுக தேவையானதை எல்லாம் செய்து கொண்டு அவங்க மட்டுமே இப்ப வந்து ஒரு இது பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு ரொம்ப நாளா இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா இப்ப நவாஸ் கனி மேல பல குற்றச்சாட்டுகள் இருந்தும் கூட இன்னைக்கு வரைக்கும் அவர் மேல வந்து எந்த நடவடிக்கையும் இல்லாமல் மீண்டும் அவரை சேர்மன் ஆக்குனது அப்படிங்கிறது அவர்கள் மத்தியில வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதிருப்தி என்பதை பல பேருக்கு அது ஏற்படுத்தப்பட்டது. இன்னும் சொல்ல போனா பல மசூதிகள்ல இருக்கக்கூடிய, அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மசூதிகளும் ஒரு பிரிவுக்குள்ள மசூதிகள் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அந்த மசூதிகளில் இருக்கக்கூடிய பல தொழுகை முறைகள், பல வழிபாட்டு முறைகளை கூட இவர்கள் வந்து மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு குரூப்பு. அதாவது ஆற்காடு ஒரு உதாரணத்துக்கு, இப்ப ஆற்காடு நவாப் வந்து பல தொழுகை முறைகள், பல வழிபாட்டு முறைகள் எல்லாம் மாற்றினார் அப்படின்னு கூட ஒரு பிரச்சனை வந்தது. நம்ம அதையும் கூட பார்க்கிறோம். அந்த மாதிரியான பல அதுக்கப்புறம் வந்து பரம்பரையாக இருக்கக்கூடிய முக்தாவளி நியமனங்கள், அந்த முக்தாவளி நியமனங்கள்லையும் கூட இந்த மாதிரி இவர்கள் வந்து ஆக்கிரமிக்க செய்வதையெல்லாம் பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனா இந்த ட்ரஸ்ட்டுகள், அதுல உதாரணத்துக்கு இந்த MKN ட்ரஸ்ட்டை நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். அதை பத்தி நம்ம வந்து ஒரு முழு வீடியோவை என்னென்ன ஊழல்கள் அதில் நடந்து கொண்டிருக்கிறது, என்ன பர்பஸ்க்காக அந்த MKN ட்ரஸ்ட் ஏற்படுத்தப்பட்டதோ அது அதனுடைய இதுல இருந்து மாறிவிட்டது. இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரியான இவைகள் எல்லாத்தையும் வந்து இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பயங்கரவாத ஆதரவு கொடுக்கக்கூடிய போக்குல இது எல்லாத்தையும் மாத்தி கொண்டிருக்கிறார்கள்.
இதுல வந்து சிலதெல்லாம் வந்து ISISக்கு ஆதரவான ஒரு சில விஷயங்கள் கூட நடந்தது. அந்த மாதிரியான இந்த விஷயங்களை எல்லாத்தையும் நம்ம இங்க பார்த்தோம். பயான் என்கிற பேர்ல உள்ளுக்குள்ள நடக்கக்கூடிய சில விஷயங்களை எல்லாம் பார்த்தோம். இதையெல்லாம் வெளிக்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த ஒரு பிரச்சனை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில தான் இப்போ வந்து இவர்கள் வந்து இந்த கோரிக்கையை முன்வச்சிருக்கார்கள். இவர்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயம் சரியானது என்பதற்கு நான் இதை எல்லாத்தையும் உதாரணமாக இப்ப சொல்றேன். அதனால இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இங்க பார்த்தோம்னா, இவர்களை அதாவது இந்த துலுக்கர்களை வந்து இப்போ வந்து ஒரு இதாக வைத்துக்கொண்டு, வாக்கு வங்கியாக வைத்துக்கொண்டு, அந்த வாக்கு வங்கியாக யாரை வந்து இந்த கட்சிகள் மாற்றுகிறார்கள் அப்படின்னு நீங்க பாருங்க. இன்னைக்கு வந்து யார் வந்து இப்போ ஒரு அடிப்படைவாதத்தை வந்து அதிக அளவுல ஆதரிக்கிறாங்களோ, இல்ல அடிப்படைவாத கருத்துக்களை வந்து கொண்டு செல்கிற மாதிரி இருக்கிறார்களோ, அவர்களை தான் இப்ப இந்த அரசியல்வாதி கட்சிகளும் இப்ப அவங்கள ஆதரிச்சு, இப்ப அவங்கள வந்து ஒரு பெரிய ஒரு ஜூமி ஃபைவாக மாத்தி வச்சு எல்லாரையும் அவங்க பின்னாடி போகணும் அப்படிங்கிறதை ஒரு தள்ளக்கூடிய ஒரு வேலையை வந்து இந்த அரசியல் கட்சிகள் இன்னைக்கு செய்து கொண்டிருக்கின்றன. எப்படி வந்து இன்னைக்கு வந்து பல இடங்கள்ல வந்து இந்த உரிமைகள் பறிக்கப்படுகிறதோ, அது போல இப்ப இவர்களுடைய உரிமைகள் என்பது வந்து இன்னைக்கு வந்து பெரிய அளவுல இந்த மாதிரியான முஸ்லிம்களுடைய உரிமைகள் தொடர்ந்து தமிழகத்துல பறிக்கப்பட்டு கொண்டு வருகிறதையும் நம்ம பாக்குறோம். அந்த வகையில நம்ம பார்க்கும் பொழுது துலுக்கனாலதான் துலுக்கனுக்கு இப்ப இந்த மாதிரி, அதாவது சாதாரணமாக இருக்கக்கூடிய துலுக்கனுக்கு இப்ப யாரால ஆபத்துன்னு பார்த்தா அவங்களையே சேர்ந்து இன்னொரு இந்த அடிப்படைவாத துலுக்கனாலதான் இன்னைக்கு ஆபத்து என்பது வந்து இதுல இருந்து நமக்கு வந்து ரொம்ப தெளிவாக தெரிகிறது. இன்னைக்கு அரசியல் கட்சிகளும் இப்போ அவர்களைத்தான் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அங்கீகாரமாக கொடுத்து அவர்களை தான் முன் கொண்டு செல்கிறார்கள் என்பதையும் நம்ம இங்க பார்க்க முடிகிறோம். அதுல நம்ம பார்க்கும் பொழுது எப்படி வந்து இன்னொரு கிளாசிக் எக்ஸாம்பிள் எப்படி இந்த அடிப்படைவாத துலுக்கர்கள் அவங்களுடைய இதுக்காக இருக்கும் பொழுது அவங்க எவ்வளவு தூரத்துக்கு சுயநலமாக இருந்து எப்படி அவர்கள் அது இழந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். இப்ப பாருங்க, ராஜ்யசபா நியமனங்கள்லாம் வந்துச்சு. இப்ப இந்த ராஜ்யசபா நியமனங்கள் வரும் பொழுது 2 சீட்டுமே இப்போ வந்து கிறிஸ்தவன் எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்கிட்டாங்க. எப்படி இருந்தாலும் வாங்கி விட்டார்கள். ஆனா இவங்க வந்து அவங்க அந்த வந்தேதான் ஆகணும் அப்படின்னு கேட்டதான் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு திமுக ஒரு மிரட்டுற போக்குல, ஏன்னா இன்னொரு பக்கம் விஜய் அப்படிங்கிற ஒரு ஃபேஸை காமிச்சு இவங்களை மிரட்டி இப்ப அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் இப்ப அந்த இதை வந்து செய்து கொள்கிறார்கள். அதாவது தங்களுடைய மதத்தை மொத்தமாக அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு இது இல்லாம மொத்த மதத்தையும் வந்து ரெப்ரசன்ட் பண்ணி ஆக வேண்டும் அப்படிங்கக்கூடிய அதை கொண்டு போகணும் கூடிய ஒரு இதில் அவங்க பண்றாங்க. ஆனா அதே நேரத்துல இவங்க வந்து இந்த மாதிரி அடிப்படைவாதிகள் அவர்களுடைய சுயநலத்தை மட்டுமே மையமாக வைத்து இங்க இது பண்றதுனால இப்ப அவர்களுக்குரிய ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு நினைச்சாலும் கூட, இப்ப சாதாரண துலுக்கர்கள் வேண்டும் என்று நினைத்தாலும் கூட இன்னைக்கு வந்து இந்த அரசியல் கட்சிகள் மூலமாக அவர்களால் அதை பெற முடியாத ஒரு சூழ்நிலை என்பது இருக்கிறது. இதை சாதாரண துலுக்கர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். தங்களை வந்து ஒரு வாக்கு வங்கியாக வைத்துத்தான் இந்த அரசியலை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதில் அவர்களும் கூட ஒரு தெளிவாக சிந்தித்தால் அவர்களுக்கும் இந்த கஷ்டத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் என்பதுதான் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது.